திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்விலிருந்து அமைதியுடன் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் இந்து முன்னணியைச் சேர்ந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவினா. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பேராட்சி பகுதியில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெருமுனை பிரச்சாரம், அதாவது கிளர்ச்சி இயக்கம் என்ற ஒரு பிரச்சாரமானது போலீசார் அனுமதியுடன் இன்று செய்து கொண்டிருந்தனர். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்து முன்னணியைச் சேர்ந்த வினோத் என்பவரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு முருக பக்தர் மாநாட்டுக்கு செல்வதை உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர்கள் அந்த மாநாட்டின் போது, திருமுனை பிரச்சாரத்தின் போது, மதுரையில் நடக்கும் அதற்கு செல்லக்கூடாது, இது மாதிரி இந்துக்கள் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர்கள் அந்த இடத்துல சொன்னதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதைத் தொடர்ந்து இந்து முன்னணியைச் சேர்ந்த வினோத் என்பவரையும் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. உடனடியாக அங்கிருந்த இந்து முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எதற்காக இப்படி தலைக்குறைவாக பேசுகிறீர்கள் என்று கேட்டபோது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சரத் என்போர் இந்து முன்னணியைச் சேர்ந்த நபர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே கைகலப்பானது ஏற்பட்டது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சரத் என்போர் இந்து முன்னணியைச் சேர்ந்த வினோத் என்பவருக்கும் காயம் ஏற்பட்டது. இருவரையும் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் உடனடியாக அங்கு வந்த தாடிக்கொம்பு போலீசார் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலந்து செய்தனர். உடனடியாக அங்கிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உடனடியாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் முழுமையாக போக்குவரத்து ஆனது பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு அடைந்தனர். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாடிக்கொம்பு போலீசாருக்கு எதிராக கோஷங்களை அங்கிருந்து எழுப்பினர். இதில் முழுமையாக பார்க்கணும்னா அந்த கோஷமான எழுப்பப்பட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கலந்து செல்வதற்காக தொடர்ச்சியாக போலீசார் மீதும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு தற்போது ஏற்பட்டது. மேலும் தற்போது அங்கிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசார் அப்புறப்படுத்தி தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக தொடர்ச்சியாக போலீசார் அந்த வழக்கு பதிவு உள்ளிட்ட சம்பந்தமாக தற்போது விசாரணையானது செய்து வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வசந்த்.